புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அதனுடைய தலைவர் நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களின் சார்பில் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை செய்து இதில் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை தலைவர்கள் சார்பிலே தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களெல்லாம் அழைத்த புரட்சி பாரதத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும், என்னுடைய இனிய நண்பர்கள், குறிப்பாக பொறியாளர் ஈஸ்வரன் அவர்கள், தம்பி வேல்முருகன் அவர்கள், திரு கரிகாலன் அவர்கள், திரு திருமுருகன் காந்தி அவர்கள், திரு குடந்தை அரசு அவர்கள், திரு பாஸ்கர் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய, அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் சமூக நீதிக்காக எங்கே ஒரு கூட்டத்தை போட்டாலும், எங்கே போராட்டத்தை அறிவித்தாலும் அங்கே முதல் நிற்பவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆக்கப்பூர்வமான ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை குறிப்பாக பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்காக வெளியிட்டிருக்கிறது புரட்சி பாரதம் கட்சி. இதை அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மிக முக்கியமான இந்த ஒரு அறிக்கை இது. பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடி மக்கள் சமூகத்திலே கடைகோடியில் இருக்கின்ற மக்கள். இவர்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இவர்கள் இல்லாமல் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய முடியாது. ஆனால் கடந்த 60 ஆண்டு காலமாக அந்த ஒரு சூழல் அமையவில்லை. இந்த மக்களுடைய வாக்குகள் மட்டும் சேகரித்து ஒரு வாக்கு வங்கியாக கடந்த காலத்திலே பயன்படுத்தினார்கள் அரசியல் இயக்கங்கள். அவர்களுக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டும், சமூக நீதி வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்றாக வந்திருக்கின்றோம். இதன் பிறகும் ஒன்றாக பயணித்து பட்டியலின பழங்குடி மக்களுடைய சமூக நீதிக்காக என்னென்ன தேவைகளோ அதை உறுதியாக நாங்கள் செய்வோம். நம்முடைய அரசியல் சாசனம் 46வது பிரிவில் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது. அந்த வகையிலே SC/ST என்று ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் என்ற ஒரு பிளான், ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தனியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் தமிழ்நாட்டிலே மாநில அரசு அது DAPS டெவலப்மெண்டல் ஆக்ஷன் பிளான் ஃபார் SC/STs அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் மிக தெளிவாக கடந்த எனக்கு முதல்ல ஒரு வருத்தம், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தலைவராக அவர்கள் இந்த மக்களுக்கு சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. உண்மையில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தம். எங்களுக்கு, நானும் அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் நான் போனேன். இப்படிப்பட்ட தலைவர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். பிறகு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி சமூக நீதி கிடைக்கும்? ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய தம்பி வேல்முருகன் அவர்களும் நண்பர் ஈஸ்வரன் அவர்களும் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்துக்கு உள்ள மட்டும் இல்லை, வெளியிலையும். அது மட்டும் இல்லை, இன்று தமிழ்நாடு அமைதியான முறையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அவருடைய கொள்கையாக வைத்திருக்கின்றார்கள். அதாவது
இதற்கு முன்பு சூழலில் பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இரு பெரு சமுதாயங்களை பயன்படுத்தி இருவருக்குள் பிரச்சனையை எழுப்பி நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து ஒரு பிரிவினையை உருவாக்கி வாக்கு வங்கியாக பயன்படுத்தி சண்டையை மூட்டி விட்டு இதெல்லாம் கடந்த காலத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் கடந்த 5-10 ஆண்டுகளில் ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக ஒன்று நான் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன், அவர் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்வார். ஆனால் இங்கே வந்திருக்குன்னா இதில் பிரச்சனை உடனே நான் அங்கே இருக்கின்ற அமைப்புகள் இருக்கின்ற நம்ம கட்சி சார்பில் பேசி எதுவும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த சூழ்ச்சிகளாக முறியடித்து அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், கை கோர்த்திருக்கின்றோம். ஏன்னா அடித்தள மக்கள் எல்லாம் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். சமூக நீதி தமிழ்நாட்டில் இன்டெலெக்சுவல் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, ஐடி பார்க், பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள், ஏர்போர்ட், சீபோர்ட், இதெல்லாம் ஹைவேஸ், இதெல்லாம் வந்தால் அது வளர்ச்சி கிடையாது. அதில் வாழ்கின்ற மக்கள் வளர வேண்டும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. சமீபத்தில் ஒரு அதிகாரி பெருமையாக பேசினார், தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா. அதாவது தமிழ்நாடு தான் நகரமயமாக்கிய மாநிலமாக 55 விழுக்காடு மக்கள் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமையாக பேசினார். நான் சொன்னேன், இது ஒரு அரசினுடைய தோல்வியாக நான் பார்க்குறேன். த ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். எதுக்கு மக்கள் கிராமத்திலிருந்து வந்து நகரத்துக்கு தேடி வராங்க? அரசினுடைய கடமை என்ன? கிராமத்தில் அங்கேயே அவங்க வாழ்வாதாரம் அவங்க அமையணும். அவங்களுடைய அடையாளமே கிராமம்தான். அங்கேயே நீ பள்ளிக்கூடம் வேலை வாய்ப்பு எல்லாம், நீர், விவசாயம் எல்லாமே அங்கே கொடுத்து அங்கேயே இருக்க போகிறாங்க. எதுக்கு நகரத்தில் வந்து இங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு கூலி வேலை பண்ணிக்கிட்டு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்கணும்? இது அரசினுடைய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் நாட் அ சக்ஸஸ். அப்படி சொன்னோன்னே அவர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. ஏன்னா இந்த அதிகாரிகள் பண்ணுற வேலைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நம்முடைய நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இப்போ அதிகாரிகள் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கிறேன். நான் அங்கே டெல்லியில் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறேன். இங்கேயும் நான் நிர்வாகத்திலாம் பார்க்குறப்போ இந்த ஒரு திட்டத்தை அனுமதிப்பதற்கு தான் அது வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஒரு திட்டத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஆனால் என்ன பண்ணுற அதிகாரிகள், எதுக்குப்பா நமக்கு தலைவலி, எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை, வேண்டாம், அது நீ அனுமதிச்சு கொடுத்த, சைன் பண்ணி நீ சைன் போட்டால் அப்போ தான் உனக்கு அக்கௌண்டபிலிட்டி. எதுக்கு நீ கொடுத்தேன்னு நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஆனால் நீ அடுத்து நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் திட்டங்கள் வரும், திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும், அது வந்து மக்களுக்கு போய் ஏதுவாக சேரும். அதுதான் உண்மையான அக்கௌண்டபிலிட்டி. அது ஆனால் அது இல்லை, நம்ம சிஸ்டம்லேயே கிடையாது, அது இல்லை. அதனால் இது பல மாற்றங்கள் எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும், நிர்வாக மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். புதிய அரசு வந்திருக்கிறது, 3 மாதம் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு நேரம் கொடுக்கலாம், காலம் கொடுக்கலாம். எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த புதிய அரசுகள் அதிக வாக்கு இந்த அரசுக்கு போட்டது வந்து பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் தான். இதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாக்குகள், இந்த பட்டியலின மக்கள் போட்ட வாக்குகளால் தான் இப்போ இந்த அரசு வந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. இது அவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான். எங்களுக்கு தெரியும் அது. அதனால தான் இப்போ இந்த பேக்லாக் வேக்கன்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஒதுக்கீடு இருந்தாலும் சரி, ஒதுக்கீடு எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் வந்து கிட்டத்தட்ட 21 விழுக்காடு. ஆனால் அதில் இன்னும் எதுவும் அதை பற்றி எதுவும் யாரும் வந்து பேசக்கூட இல்லை. இப்போ இந்த சென்சஸில் நிச்சயமாக 22 விழுக்காடாக வந்திருக்கும். 22 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4,63,000 கோடி மொத்தம் பட்ஜெட். அதில் வந்து வருவாய் செலவினம் பார்த்தீங்கன்னா 4,05,000 கோடி. அந்த 4,05,000 கோடியில் எங்களை பொறுத்த வரைக்கும் 22 விழுக்காடுன்னு போட்டால் 89,000 கோடி ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் இவங்க எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 25,000 கோடி இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு 20,000 கோடி, அதுக்கு முன்பு 19,000 கோடி. அதில் கிட்டத்தட்ட 4,000-5,000 கோடி வந்து செலவு பண்ணல. மத்தியில் நான் அமைச்சர் அந்த நேரத்தில் இந்த நைப்பர்னு ஒன்று இருக்குது, வடகிழக்கு பகுதி, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில், அந்த அசாம், மேகாலயா, மிசோராம் அந்த பகுதியில் இருக்கிற ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணால் அந்த ஃபண்ட்ஸ் அது செலவு பண்ணலாம், அடுத்த வருஷம் அப்படியே ரெக்கரிங் ஆகிடும். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து அது எங்கேயுமே காணாமல் போகாது. அதே போன்ற ஒரு சூழல் தான் இங்கேயும் வரணும். பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எவ்வளோ நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது செலவு பண்ணலையா, அடுத்த வருஷம் அடுத்து பில். ஆனால் அடுத்த வருஷம் இந்த பட்ஜெட்டில் அவங்க வச்சு இது மிச்சம் பீதி பண்ணலாம் பண்ணக்கூடாது. இவங்க பண்ணிவிடுவாங்க. அதில்
அது வரக்கூடாது. இது தனியாக ஒதுக்கீடு, நீங்கள் பட்ஜெட் போடுறீங்களா, அடுத்தது இதில் போட்டு பண்ணணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இப்போ நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார், இப்போ திட்டங்களுக்கு வந்து புலி வளர்க்குற திட்டத்தில் அதில் காசு போடுறதுல எங்கே இருக்குது? அதில் இப்படி இவ்வளோ விவசாயத்திற்கு கிட்டத்தட்ட 49 திட்டத்தில் 4 திட்டத்தில் மட்டும்தான் பட்டியலின மக்களுக்கு இருக்குது. 45 இல்லை, வரலை. அந்த 4 திட்டமும் அதில் கிட்டத்தட்ட பாதி தான் செலவு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. ஏன்னா விவசாயத்தில் கூலிகளாக தான் இருக்கிறாங்க, நல்ல உரிமையாளர்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த நிதியை அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அதை கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த தமிழக அரசுக்கு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது. இது ஒரு பக்கம். அடுத்தது நம்மளுடைய இன்னொன்று எங்களுடைய யோசனை என்னென்னா, இப்போ ஒப்பந்தம் இருக்குது, தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இப்போ பிடபிள்யூடி கான்ட்ராக்ட், ஹைவே கான்ட்ராக்ட், மற்ற கான்ட்ராக்ட்லாம் இருக்குது. அந்த கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு அது ஒரு 10%, 15%, 18% கான்ட்ராக்டில் கொடுக்கணும், ஒதுக்கீட்டு செய்யணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதில். இதெல்லாம் இப்போ இது எதுவும் எங்கள் கட்சி கொள்கையில் நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் பட்ஜெட்டில் தான் நாங்கள் எங்களுடைய, உங்களுக்கு தெரியும், நண்பர் ஈஸ்வரன் சொன்னது போன்ற 24 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். 19 ஆண்டு காலமாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அதனால் சீக்கிரமாக நிழல் இல்லாமல் நிஜமான ஒரு பட்ஜெட் அறிவிக்கணும். வரும், அந்த ஒரு சூழல் நிச்சயமாக வரணும். ஏன்னா எவ்வளோ மக்களுக்கு செய்யணும், மக்களுக்கு இது வந்து செய்யணும்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. இவ்வளோ காலமாக நம்ம கடந்து வந்த பாதைகள், கடுமையான பாதைகள், இதை தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு பிரச்சனைகள் என்ன, தீர்வு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இது பஞ்சமி நிலம். பஞ்சமி நிலம் அந்த காலத்தில், வெள்ளைக்காரன் காலத்தில் 1880களில் அப்போ இருக்கிற வெள்ளைக்காரன் ஹென்ரி ஜேம்ஸ்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தாரு, இப்போ அங்கே இருக்கிற பட்டியலின மக்கள் இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்தியா முழுவதும் மோசமாக இருக்காங்களே செஞ்சு, அப்போது வந்து அந்த ஒரு நிலம் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கர் நிலத்தை இந்தியா முழுவதும் உள்ள பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் 1892 நாடாளுமன்றத்தில், இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயக்குகிறார்கள். அந்த சட்டம் மூலமாக 25 லட்சம் ஏக்கர் கொடுக்கணும். அதில் வந்து மெட்ராஸ் மாகாணம், சென்னை, அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும் 12 லட்சம் ஏக்கர். அந்த 12 லட்சம் ஏக்கரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2.5 லட்சம் ஏக்கர் தான் இன்றைக்கி வந்து அதில் கணக்கில் இருக்குது. அந்த 2 லட்சம் ஏக்கர் கணக்கில் தான் இருக்குது, தவிர மக்கள், பட்டியலின மக்கள் கையில் கிடையாது. என்னுடைய மருத்துவர் ஐயா வந்து 94 காரணை நினைக்கிறேன், காரணை கிராமம் காஞ்சிபுரம், அப்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து துப்பாக்கி சூடுலாம் நடந்தது. அப்போல்லாம் நேரடியாக அங்கே போய் போராட்டம்லாம் பண்ணிக்கின்னு அதெல்லாம் அப்போது இப்போ ஒரு சமூக நீதி பண்ணணும்னு அப்புறம் இடையில தான் சொன்னாச்சு, இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பிரித்து சண்டையை மூட்டு சூழ்ச்சியெல்லாம் பண்ணிக்கின்னு என்னென்னோ பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா நம்ம சேர்ந்துருக்குறோம். ஏன்னா நம்ம ஒன்றா சேர்ந்தால் நமக்கு பலம்னா இது யாரும் நம்பிட்டு இருக்கிறோம். இனி நம்பணும், நம்மளே நம்பி நமக்கு எல்லாம் ஒன்றா வரணும். அந்த நோக்கம் இருக்குது. நிச்சயமாக அந்த பஞ்சமி நிலம்லாம் மக்கள், அந்த அரசு மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு தனியாக எத்தனையோ காலத்தில் அதிகாரிகள் வந்து பண்ணாங்க, எல்லாம் ஒன்றும் ஆகலை. அதில் அது மட்டும் இல்லை, இந்த பேக்லாக் வேக்கன்சி இருக்குது, பின்னடைவு பணியிடங்கள் இருக்குது. அதில் இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,500 இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 8,100 வந்து பட்டியலின மக்கள், அப்புறம் மற்ற பழங்குடி மக்களுக்கு இருக்குது. அதில் இதையாவது கொஞ்சம் உடனடியாக செய்யணும். இது வந்து செய்ய ஒன்றுமே கிடையாது. இது வந்து தே ஆர் அப்சல்யூட்லி the government has to fill up the backlog vacancy. ஒரு சட்டமாக இருக்குது. இதை நிச்சயமாக அரசு உடனடியாக அதை செய்ய வேண்டும். இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இதையெல்லாம் நம்ம தமிழக அரசை கொண்டு போவோம். தேவைப்பட்டால் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் தலைமையில் விட முதலமைச்சரை சந்தித்து இது போன்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஒரு எல்லாமே தலைவரெல்லாம் நான் போய் பார்த்துக்க சொல்லி இதை செய்யணும்னு எனக்கு தோணும். நிச்சயமாக அதை போய் ஒரு நேரம் வாங்கிட்டு போய் பண்ணால் அப்போ தான் அதிகாரிகளுக்கு இன்னும் அழுத்தம் வரும். ஏன்னா இப்போ இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகள் நல்ல வகையமாக சொல்ல போகிறது கிடையாது. அதிகாரிகளுக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது. ஸோ அந்த அடிப்படையே கிடையாது. சமூக நீதினா என்னன்னு தெரியாது. அதனால் அவங்க சமூக நீதிக்கு வேறு விதமாக தான் சார் இதெல்லாம் இப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு முறை முதலமைச்சரை பார்க்குறப்ப சொன்னேன், தயவு செய்து அதிகாரிகள் சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அது குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய இந்த கடன் தள்ளுபடி செய்கிறதுக்காக நான் சொன்னேன், தயவு செய்து அதிகாரிகள் சொல்கிறத கேட்காதீங்க, உங்கள் மனசாட்சி என்ன தோணும் அது செய்யுங்க, அது நீங்கள் கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டோன்னே
கேட்குறேன். அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் காலம் கொடுக்கணும். 3 மாதம் தான் ஆயிடுச்சு. அந்த வகையில் இந்த நிழல் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு இன்னொன்று பழங்குடி மக்கள் இன்னும் மோசமாக இருக்காங்க. அது இன்னும் அவங்களுக்கு அந்த 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 அவங்களோட கதவு கிட்ட கூட அந்த வளர்ச்சி போல், அந்த தெருவுக்கே போல், அந்த பகுதியிலே போல், ஊருக்கே போல், அப்படி ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் நேராக தருமபுரியில் பார்த்தா சித்தேரி, சிட்லிங்கில், எவ்வளோ வத்தல் மலையிலலாம் நாங்கள் போய் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க. பழங்குடி மக்கள் நிறைய இருக்கிறாங்க அங்கே. அவ்வளோ பாவமாக இருக்கும். ஒன்றுமே அவங்களுக்கு அது மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது கூட தெரியாத ஒரு சூழல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இன்னும் இருக்காங்க. அதில் இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம். நம்ம இங்கே இருக்கின்ற இயக்கங்கள் சார்பில் தலைவர்களாக இது நம்முடைய கடமை, நம்முடைய உணர்வு. அது சமூக நீதி அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் முன்னேறுவோம், கடந்து செல்வோம். எத்தனை தடைகள், எத்தனை சோதனைகள் இருந்தாலும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இந்த தடைகள் எல்லாம் உடைத்து நாம் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நண்பர் பூவை ஜெகன் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து இது போன்ற, இது ஏதோ ஒரு மீட்டிங் கிடையாது, இது தொடர்ந்து மீட்டிங், அடுத்த திட்டங்கள் தான் நம்ம அடித்தள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை நாம் எதிர்கொள்வோம் என்று நன்றியோடு விடைபெறுகிறேன்.